துயரப்படுகிற ஜனங்களை உலகத்தில் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு மனுஷன் முகத்தில் எப்போவுமே துக்கமாக இருக்கான் அப்படின்னா, தூங்கு மஞ்சி அல்லது பார்த்தாலே ஒரு சோகமான ஒரு முகம் அப்படின்னா அந்த முகத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இங்கே பைபிள் சொல்லுது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இது என்ன துயரம்? உலகத்தில் பலவிதமான துயரங்களுக்குள்ளே இன்னைக்கு உலகம் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சியான செய்திகளை நம்ம கேள்விப்படுகிறோம். சாவு ஒரு பக்கம் கூடுது எண்ணிக்கை, இன்னொரு பக்கத்தில் வேதனை, ஜனங்களுக்குள்ள தீர்க்க முடியாத பிரச்சனைகள், இவைகளினால் வருகிற ஒரு துயரங்கள் ஒரு பக்கத்தில் இருக்குது. ஆனால் ரெண்டு விதமான துயரத்தையும் நம்ம வேறுபடுத்தி பார்க்க தெரிய வேண்டும். அந்த துயரத்தை இங்கே ஆவியானவர் சொல்லலை. அவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் துயரப்படுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். தேவ சமூகத்துக்கு வரும்போது தங்களின் நிலைமையை நன்றாக உணர்ந்தவர்கள், உணர்த்தப்பட்டு துயரப்படுகிறவர்கள், இவர்கள் பாக்கியவான்கள். தேவ சமூகத்துக்கு வரும்போது நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நினைக்கக்கூடாது. நிர்பந்தமான மனுஷன். ஆண்டவரே, என்னுடைய நிலைமை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளிப்புறத்தில் தெரியுது, நான் நல்லவன் போல இருக்கிறேன். அல்லது ஒருவேளை வெளி உலக ஜனங்களுக்கு பார்க்கும்போது அவங்கள விட நல்லவனாக கூட வாழலாம். ஆனால் தேவ சமூகம் வரும்போது அவனுடைய சமூகத்தில் நம்முடைய அவல நிலையை உணர்றோமா? எந்த அளவுக்கு நம்மளை அதிகமாக தாழ்த்துக்கிறோமோ அந்த நேரத்தில் நம்முடைய ஆத்மாவில் ஒரு துக்கம் கவ்வி பிடிக்கும், ஒரு துயரம் வரும். ஆண்டவரே, நான் இவ்வளோ குறைவாக இருக்கிறேனே. சிலர் நம்மளை குறித்து சொல்லும்போது, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லும்போது, ஐயோ, இந்த வார்த்தைக்கு நான் தகுதியே கிடையாது, இந்த வார்த்தைக்கு நான் தகுதியே கிடையாதுன்னு சொல்லி நாமே என்ன செய்வோம்? நம்மளை அப்படி உணர்ந்து தாழ்த்துவோம். அதே போல தான் வேதத்தின் வெளிச்சத்தில் தங்களை பார்க்க தெரிந்து தங்களை தாழ்த்துகிறவர்கள், வேதத்தின் வெளிச்சத்தில் நம்ம ஒவ்வொரு வசனத்தையும் பார்க்கும்போது, அந்த காரியத்தை நம்ம உணரும் போது நம்முடைய ஆவிக்குள்ள ஒரு துக்கம் வரும் என்று சொன்னால், அல்லது ஒரு வேதனை வரும் என்று சொன்னால், அல்லது நம்முடைய இருதயத்திலிருந்து ஒரு நீந்தான் அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் வரும் என்று சொன்னால், அந்த சத்தமும் அந்த வேதனையும் நமக்குள்ள ஒரு துயரங்களை உண்டு பண்ணும் என்று சொன்னால், உண்மையிலே தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் தான் பாக்கியவான்கள். நம்மை தேவனே ஆறுதல் படுத்துவார். அப்படி சமூகத்தில் வருகிறவர்களை அவரே அல்லாமல் வேறு யார் ஆறுதல் படுத்த முடியும்?